பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து காஞ்ச பட்டாணி தான். இது வந்து நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இங்கே வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த உரிச்சி எடுப்போம்ல அந்த பட்டாணி கூட நீங்கள் கிடச்சா எடுத்துக்கலாம். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்து இதை தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 2 இந்த அளவுக்கு 2 சைஸ் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு புதினாவும் எடுத்து வச்சுக்கிறேன். புதினா இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இது எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் செய்கிறேன். இது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். இப்போ தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி தான் நம்ம வந்து தாளிக்கணும். வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரைக்கும் போதே இந்த தண்டெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. இதில் தான் நிறைய சத்து இருக்குது. நான் அப்போவே சொல்ல மறந்துட்டேன். இப்போ அரைக்க போகிறோம், அதனால தான் சொல்லிகிட்ருக்கிறேன். தண்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எது அரைச்சாலும் சரி இந்த தண்டு மட்டும் அரைச்சிக்கோங்க. இந்த வேர் மட்டும் இப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இதுலேயுமே சத்து இருக்குது, ஆனால் அந்த தண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா, தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூவு, ஒரு 2 சின்னதாக 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. இதுதான் இப்போ தாளிக்கிறதுக்கு வேணும். இப்போ நம்ம வந்து எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட்டுலாம். இது எடுத்து வச்சுக்கிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பில் இதெல்லாம் தாளிச்சுட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கிராம்பு போட வேண்டாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு. இந்த பட்டாணி புலாவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி நிறைய இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி பிடிக்காத குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து வதங்கினா மட்டும்தான் வந்து அந்த சாப்பாடு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து உங்கள் விருப்பம் தான் தக்காளி போடுறது. ஆனால் எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும், அதனால் நான் தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி கிடச்சதுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சீசன் இல்லாதனால நான் வந்து இந்த காஞ்ச பட்டாணியே போட்டேன். எப்போ செஞ்சாலுமே பச்சை பட்டாணி தான் நான் போட்டு செய்கிறேன். இப்போ இந்த பச்சை பட்டாணி இல்லை, நானும் தேடி பார்த்துட்டு அது எங்கேயுமே கிடைக்கல. சரின்னா இந்த காஞ்ச பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா காலையில் நல்லா வெந்துடும். அப்படி வேகலை அப்படின்னா இன்னொரு 2 விசில் விட்டுங்க. இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இங்கே வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலாவை போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் பச்சை பட்டாணி உரித்து நம்ம போடாமல் அதை யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வதக்கி விடுங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தாராளமாக தான் போடணும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம்.
ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் இது. இதில் அரை ஸ்பூன் நான் வந்து மஞ்சள் போட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக தயிர் இருந்தால் கூட ஒரு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் தக்காளி போட்டால் அங்கங்கே கொஞ்சம் சிகப்பாக தெரியுமே, அதனால் தக்காளி போட்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதிலே நம்ம வந்து இந்த பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியும் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மிக்ஸி கழுவி அது தண்ணி வர கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகட்டும். இந்த பக்கம் நான் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். நான் என்னோடது வந்து ரொம்ப நல்ல பழைய அரிசி, அதனால் நான் வந்து 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் அரிசி வந்து நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதேமாதிரி வைங்க. இதை நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். நான் குழந்தைங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னுக்காக சீரக சம்பாவில் செய்கிறேன். பொங்கலுமே வெண்பொங்கலுமே சீரக சம்பாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். கொத்தமல்லி புதினா பச்சை வாசனை போகும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கழுவி வச்சு அரிசி ஊற வச்சுருக்கிறோம். அதில் வந்து கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து போட்டுக்கலாம். இதிலே இந்த மசாலாவிலே போட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க. தண்ணி மட்டும் கணக்காக வச்சிங்கனாக்கா நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அப்போ நம்ம தண்ணி காய வச்சுக்க தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நான் கலந்து காய வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி தான். இப்படி அரிசி போட்டோன்னே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா அரிசி போட்டோன்னே இந்த அரிசியிலலாம் சூடு ஏறிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வதங்கும்போது அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றினாக்கா, ஃபஸ்ட் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சோறுலாம் அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிடும். சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படியே சூடாக இருக்கிறதுக்கு தண்ணியும் சூடாக ஊற்றும்போது நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். உங்கள் அரிசி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2, ஒரு அரிசி 2.5 பிடிக்கும், ஒரு அரிசி 3 கூட ஊற்றலாம். நான் 3 ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளருக்கு. இப்போ இது வந்து நம்ம வந்து விசிலெல்லாம் வைக்க போகிறது கிடையாது. நான் வந்து சும்மா தான் அப்படியே மூடி வச்சு தம் வைக்க போகிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இது வந்து தண்ணி சுண்ட அடுப்பு வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும். நான் மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துடுச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து தம் வச்சிடணும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக தான் இப்போ வெந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ 2-3 தடவை கிளறி விடுங்க. இப்போ நான் வந்து அடுப்பு கம்மி பண்ணிடுறேன் மூடிட்டு. சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு நல்லா தம் ஆகும். அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க.
இப்போ பாருங்கள், நல்லா நான் கிளறி விட்டு நல்லா தம் வச்சுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது சாப்பாடு, பார்க்கவே நல்லா பச்சை கலரில். அடியும் பிடிக்கவே இல்லை பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அடியே பிடிக்காமல் இருக்குது, தெரியுதா என்ன தெரியல, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. சூப்பரான சாப்பாடு. இதை மிஸ் பண்ணாமல் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பட்டாணியும் வேக வச்சு போட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், பஞ்சு மாதிரி வெந்துருச்சு, அருமையாக வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பட்டாணி ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பட்டாணி புலாவ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது, என்ன லஞ்ச் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டுக்கிற அளவு அப்படியே போடுங்க, எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நம்ம ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.